திரு எவ்வுள் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், சாலிஹோத்ரர் என்றொரு பெரிய முனிவர் இருந்தார். பகவான் விஷ்ணுவை காண தீராத ஆவல் கொண்டிருந்தார். அவர் விசேஷ வனத்தில் துறவு மேற்கொண்டார். தினமும் காலை பொழுதில் வழக்கப்படி ஏரியில் நீராடுவார். பின்னர் நம்பிக்கையுடன் திருநெற்றியில் ஊர்த்துவ குன்றம் அணிந்து பெருமாளை வணங்குவார். பக்தியுடன் ஸ்ரீ ராமபிரானின் மந்திரத்தை கோடிக்கணக்கில் உச்சரித்தார். ஸ்ரீ ராமபிரானை காணும் ஆவலுடன் ஓலை குடிசையில் வாழ்ந்தார் முனிவர். ஒரு முறை அந்த பெரிய யோகி சடங்குகளை செய்தார். அப்போது பெரிய வயதுடைய வைஷ்ணவர் ஒருவர் வந்தார். முனிவர் ஸ்ரீ வைஷ்ணவரின் அருகில் ஒரு பிராமணராகிய விருந்தாளியை சந்தித்தார். அவர் அவர்களை நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் உயர்ந்த உணவை கொண்டு வணங்கினார். பிராமணர்களில் சிறந்தவர் சாலிஹோத்ர முனிவரால் வழிபடப்பட்டார். அவர் ஓய்வெடுக்க விரும்பிய இனிமையான வார்த்தைகளை பேசினார். பிராமணர் கூறலானார், மகா முனிவரே, சாலிஹோத்ர யாகத்தில் என்னை முறையாக வழிபட்டீர்கள். நான் இங்கே ஓய்வெடுக்க விரும்புகிறேன். எனது யாத்திரையால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். முனிவரே, தயை கூர்ந்து நான் எங்கே இருக்கிறேன் என்று கூறுங்கள். அங்கேயே என் படுக்கையை அமைத்துக் கொள்கிறேன். அது அமைதியாகவும் பொருளற்றதாகவும் தூய்மையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. சாலிஹோத்ர முனிவர் கூறினார், பிராமணரே, தாங்கள் வயதில் மூத்தவராகி வயதாகி விட்டீர்கள். தங்கள் யாத்திரையில் சோர்வடைந்திருக்கிறீர்கள். பிராமணரே, என்னுடைய இந்த இல்லத்தில் மகிழ்ச்சியாக ஓய்விடுங்கள். பிராமணர் கேட்டார், தயை கூர்ந்து எனக்கு வீடு என்ன? நான் உள்ளே அல்லது வெளியே எங்கே படுத்து சோர்வை அளிப்பவன்? சாலிஹோத்ர முனிவர் கூறினார், மிகவும் அதிர்ஷ்டசாலியான வேதியரே, உள்ளே வாருங்கள், ஓய்விடுங்கள். சடங்குகளை முடித்து கொண்டு நான் என் இல்லத்திற்கு திரும்புவேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், பழைய பிராமணரை சாலிகோத்திர யாகம் செய்த யோகி இவ்வாறு கூறினார். அவர் விழிகளை மூடிக்கொண்டு படுத்திருந்த உள் அறைக்கு சென்றார். மகா முனிவரான சாலிஹோத்ரர் விரைவில் சடங்கு சம்பிரதாயங்களை முடித்தார். வீரராமன் தன் இல்லத்தில் கிடப்பதை கண்டார். இறைவன் நீல நிற தாமரை இதழ் போன்ற கருமை நிறமும் மஞ்சள் நிற பட்டாடையும் உடையவர். அவரது திருக்கரங்கள் முழங்காலில் தொங்கியது மற்றும் அவரது இடுப்பு இடைநிறுத்தப்பட்டது. மீதி படுக்கையில் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தார். யோகத்தில் உறங்கச் செய்யும் இறைவனை யோகிகள் கூட காண்பது அரிது. அவருக்கு ஸ்ரீவத்சம் மற்றும் அழகான கௌஸ்துப ரத்தினம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட மார்பு இருந்தது. அவர் கிரீடங்கள், கழுத்தணிகள், மோதிரங்கள், வளையல்கள் மற்றும் பிற ஆபரணங்களை அணிந்துள்ளார். பகவானே நாராயணா, வாசுதேவா, உமது விழிகள் தாமரை மலர்களை போன்றது. கோவிந்தனை கண்டு மகிழ்ந்த அவர் கூப்பிய திருக்கரங்களுடன் அவரை துதித்தார். சாலிஹோத்ர முனிவர் கூறினார், சிருஷ்டிக்கு முன்பே தாம் ஒருவரே இருந்தீர்கள். தாம் ஒருவரே ஆதலால் புருஷனென்று அறியப்பட்டீர்கள். பிரபஞ்சத்தின் மூலமாகவும் அதற்கு ஒரே காரணமானவராகவும் இருக்கும் உன்னத இறைவனே, தமக்கு வணக்கம். காரணங்களின் கர்த்தாவே, பல்வேறு புராதன நகரங்களை உருவாக்கி கடந்த காலத்தில் அவற்றில் பிரவேசித்த பரம புருஷ பகவான் தாமே ஆவீர்கள். எனவே மனிதர்களின் இதயத்தில் ஆண்டவரே, நான் எப்படி இங்கு தமக்கொரு இல்லத்தை கொடுப்பேன்? நண்பரே, தாம் மட்டும்தான் இங்கு உடல் என்னும் மரத்தில் வாழ்ந்து தம் செயல்களின் பலனை அனுபவிக்கிறீர். கருடாழ்வார் ஜீவராசிகளின் சமமான கண்களை கொண்ட சாட்சி. பழங்களை உண்பதால் தாமே பரம புருஷராவீர்கள். பகவானே வாசுதேவா, எங்கும் வியாபித்திருக்கிற தம்மிடம் இல்லாத தாம் எங்கே இருக்கிறீர் என்று எனக்கு கூறுங்கள். தங்களின் வசிப்பிடத்திற்கு தகுதியான இடத்தை நான் எப்படி என் இதயத்தில் தருவது? முகுந்தரே, கூறுங்கள். நீங்கள் எப்போதும் என் இதயத்தில் பிரகாசிக்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது. ஏனென்றால் தங்கள் மாயையான ஆற்றலால் நான் முட்டாள். அது என் மனதில் குடிகொண்டிருக்கிறது. எனவே நான் கூறுகிறேன், விஷ்ணுமூர்த்தியே, பகவானே,
மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பகவான் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ய அவரது விழிகள் விழிநீர் சிந்தின. மகா முனிவர் சாலிஹோத்திரர் மகிழ்ச்சியுடன் அமைதியாக நின்றார். அன்றிலிருந்து பரமபுருஷ பகவான் அங்கே தொடர்ந்து இருக்கிறார். இந்த வயல் கிங் ரிஹா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் அது இனிமையானது. வனத்தில் வீற்றிருக்கும் மாவீரன் ராமனை கண்டேன். இவரை கண்டால் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் காணும் பக்தன் விடுபடுகிறான். மாவீரனான ஸ்ரீ ராமபிரான் ஆனந்தமாய் சயனித்துக் கொண்டிருக்கிறார். கிம் கிரக திருத்தல மகிமை இனிதே நிறைவடைந்தது.